நிலத்தை வாங்கியவர்கள், நிலத்தை விற்றவர்கள், பத்திரப்பதிவு செய்த அதிகாரிகள், அதை தடுக்க தவறிய அதிகாரிகள்னு குற்றம் சாட்டப்பட்ட அவர்கள் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படல. ஆனா இது தொடர்பா சமூக வலைத்தளங்கள்ல கருத்து பதிவிட்டிருந்த நபர் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தாவேக அரசுடைய இந்த அராஜக பாசிச போக்கை எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதல் கட்ட கருத்து. இது இந்த வழக்கில் மட்டுமல்ல, தாவேகாவை எந்த வகையில் விமர்சித்தாலும் அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது மிரட்டப்படுகிறார்கள். விர்ச்சுவல் வாரிசு அப்படிங்கக்கூடிய வல்கர் வாரிசை வச்சு அவங்க மேல பழி சுமத்துவது அல்லது கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவது, இப்படின்னு வலைத்தளங்கள் பூராமே தாவேகாவின் கொலைத்தளங்களா மாறியது. நீங்க கேட்டது மாதிரி இதற்கு பொறுப்பானவர்கள் ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார், அதுவும் துணை ரெஜிஸ்ட்ராரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே பூசி முழுகத்தான் இந்த அரசு முயற்சிக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய வரலாறுகளை கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக குப்புச்சாமி மணியக்காரர் என்பவர் 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை கோயிலுக்காக, அதாவது இந்து சமய அறநெறிகளை பரப்பவும், பக்தர்கள் தங்கி ஓய்வு எடுக்கவும் அல்லது பக்தர்களின் வசதிக்காக பயன்படுத்தவும், மடம் கட்டிக் கொள்வதற்காகவும், கட்டணம் இல்லாம பக்தர்கள் வந்து தங்கிட்டு போவதற்காகவும் கோயிலுக்கு, அதாவது தண்டபாணி கோயிலுக்கு தானமாக தரப்பட்ட இடம். தண்டபாணி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை இதை நிர்வகிக்கிறாங்க. இந்த இடம் அந்த தண்டபாணி இறந்துடுறாரு, அப்புறம் அவர் வாரிசு வர்றாங்க. அவங்க வாரிசுகள் வந்து இந்த இடத்த வந்து எங்களுக்கு தான் மேற்பார்வையில் இருக்கு, நாங்க தான் சொந்தம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அவங்க மூலியமா லீஸுக்கு விடப்படுது. சில பேர் லீஸுக்கு எடுத்து அங்க இருக்கிறாங்க, சில பேர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இப்படி இது ஒரு குளறுபடிகளும் குழப்பமா அந்த இடம் போயிட்டு. இதற்கு இடையில விவிஆர் வெங்கடாச்சலம் என்பவர் இந்த இடத்த முழுசா கைப்பற்றணுங்கிற முயற்சியில இந்த தண்டபாணி வாரிசுகளுக்கு பணம் கொடுக்கிறார், கேட்கும் போதெல்லாம் கொடுக்கிறார். அப்புறம் ஒரு கட்டத்துல நான் இடத்தை விட அதிகமான தொகை கொடுத்துட்டேன், அதனால இனிமே இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பழனி சார்பு நீதிமன்றம், அப்புறம் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இங்கெல்லாம் இந்த வழக்கை மேலும் மேலும் எடுத்து கொண்டு போறார். இதற்கு இடையில தான் கடந்த திமுக ஆட்சி, அப்ப இருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் இதை கவனத்தில் எடுத்து அந்த கடந்த 10 மாதம், கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது, அந்த தண்டபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கோயில் முழுசா இந்த இடத்தை கைப்பற்றுது. அன்னைக்கிலிருந்து அறநிலைத்துறையினுடைய இணை ஆணையரை வச்சு மாரிமுத்து என்பவர் நினைக்கிறேன், அவரை வந்து தக்காராகவும் சேர்த்து நியமிச்சு அவர் பொறுப்புல இந்த இடம் ஒப்படைக்கப்படுது. இதற்கு இடையில தண்டபாணி வாரிசுகள் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி வர்றாங்க. நாங்க எல்லாமே எப்படி நீங்க ஆக்கிரமிக்கலாம்னு சொல்லும் போது காவல்துறை நீதிமன்ற ஆணைகளை காட்டி அந்த வாரிசுகள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு முழுக்க அது கோயிலுக்கான இடமாக மாற்றி இப்பொழுது கோயில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் அது எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு இலவச வாகன பார்க்கிங்க அது மாறிடும். இது அந்த கோயில், அந்த இடத்தினுடைய வரலாறு. இதற்கு இடையில பாருங்க, திடீர்னு தமிழ்நாடு முழுக்க சார் பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. அந்த சார் பதிவாளர் இடமாற்றம் செய்யப்படுகிற நேரத்துல, கடந்த ஜூன் மாசம், அந்த நேரத்துல இந்த பழனி கோயில், பழனியிலையும் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் மாற்றப்படுறார். அப்ப புதுசா வந்தவர் லீவும் போட்டுறார். இடையில இருந்த பொறுப்பாக இருந்த சார் பதிவாளர் திடீர்னு ஒரு நாள் ஒன் டே டியூட்டியில இருந்தவர் இந்த இடத்தை பதிஞ்சிடுறார். அப்படின்னா ஒரு நாளையில இந்த இடத்தை எப்படி பதிய முடியும்? ஏற்கனவே கோயில் நிர்வாகத்திலிருந்து இந்த இடம் கோயிலுக்கான இடம், இதை யாருக்கும் தனிநபருக்கும் இதை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு கடிதம் கொடுத்தும் கூட இந்த இடத்தை பதிய முடிகிறது. அது ஒரு நாளையில முடிகிறது என்றால் எப்படி முடிகிறது? இதற்கு என்னென்னலாம் திட்டம் தீட்டப்பட்டிருக்கும்? ஒரு பத்திரப்பதிவு ஒரு நாளில் நடக்கிற வேலையா? அதுவும் 100 கோடிக்கும்
மேலான மதிப்புடைய ஒரு இடம் 2 கோடி ரூபாய் மதிப்பான இடமா மாற்றி திடீர்னு அந்த பழனியை சுத்தி இருக்கக்கூடிய 2 விவசாயிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அவங்களுக்கு எங்க போவாங்கன்னு தெரியாது, அவங்க பேர்ல இந்த இடம் பதியப்படுது அப்படின்னா மீதி அந்த 98 கோடி ஊழல் நம்ம எடுத்துக்கலாமா? அதை நோக்கி அதுதானே இதுக்கு பொருள். இதனுடைய நோக்கம் என்ன? 100 கோடி ரூபாய் லேண்டு முதல்ல வித்ததே தவறு, வாங்கியதும் தவறு. ஏற்கனவே கோயில் நிர்வாகம் விற்க கூடாது, பதிய கூடாதுன்னு சொல்லி கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இது பதியப்படுகிறது அப்படின்னா ஒரு சார் பதிவாளரோ இல்ல பொறுப்பு சார் பதிவாளரோ இதை பதிய முடியுமா? அவர் யாருக்காக அந்த ரிஸ்க் எடுத்திருப்பாரு? அல்லது எந்த உயர்மட்ட செல்வாக்கு இங்க பயன்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டாமா? இதுல வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டிருக்காதா? இதுக்கு பத்திரப்பதிவு நடந்ததுக்கு அப்புறம் வருவாய்த்துறைக்கு தான் இது போகும். வருவாய்த்துறை போகும்போதுதான் பட்டா மாறுதல் ஏற்படும். அப்ப வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, இந்த 3 துறையுமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கும். இதுல புலன் விசாரணையே தேவைப்படும். இந்த விசாரணையின் இறுதியில் இது மாபெரும் ஊழலாக வெளிப்படும் என்பதில் மாற்றம். இது தொடர்பாக விமர்சனம் செஞ்ச ஒருவர் இரவாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவதூறுக்கும் விமர்சனங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கா தாவேகா அரசு? அவதூறு செய்தவர்களை எல்லாம் கைது செய்வோம் அப்படின்னா கரூர்ல கொன்று குவிச்சது காவல்துறை அப்படின்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அப்பட்டமான அவதூறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலையே. அதாவது நல்லதை அறியுமோ நாயும் பேயும், நடுமுக்கு அறியுமோ குருட்டு நாய்தான், இல்லை என்பதை அறிவான பிச்சைக்காரன், இவையெல்லாம் அறிந்தவன் அரசியல் ஞானியப்பா அப்படின்னு நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக ஒரு பேச்சு என்று முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் செயல்படும் தாவேக அரசும் அந்த அரசை சார்ந்த அமைச்சர்களும். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கத்துனவர் கதறினவர் சிவகங்கையில இதே மாதிரி ஒரு லாக்அப் டெத்து நடக்கும்போது, இன்னைக்கு இந்த அங்கிள் எங்க போயிட்டார், விஜய்புரம் என்ன ஆனார்? பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல, மங்குனி அரசாக மாறிவிட்டது இந்த தாவேக அரசு. சரி, ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியை பற்றி, அதன் போக்கை பற்றி, அதன் நிர்வாகத்தை பற்றி விமர்சிப்பது விமர்சகருடைய கடமை. நீங்கள் சரியா செஞ்சா சரின்னு சொல்ல போறோம், தவறா செஞ்சா தவறை சுட்டி காட்டுவதுதான் ஓட்டு போட்ட ஒவ்வொரு வாக்காளனுடைய கடமை, தமிழக மக்களினுடைய வேலை. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் எரிச்சல் அடைஞ்சால் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறதா? உங்களை யாராவது சுட்டி காட்டினால் உங்கள் தவறு வெளிவந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களா? நீங்கள் தூய சக்தி என்றால், யாரை பார்த்தும் பயப்படவில்லை என்றால் நீங்க செய்திருக்க வேண்டியது என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பதிவு பண்ணுவதற்கு, இந்த பத்திரப்பதிவு பண்ணுவதற்கு முன்மொழிந்தவர், பதிவை செய்தவர், பதிவு செய்யப்பட்டவர், வருவாய்த்துறையில் உள்ள அதிகாரிகள், அறநிலையத்துறையில் உள்ள அதிகாரிகள், பத்திரப்பதிவை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட காரணமாக இருந்தவர்கள் அத்தனை பேர்த்தையும் இந்நேரம் கண்டுபிடித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு புலன் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், வெளிப்படையான ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் உங்களை பாராட்ட தகுதியானவர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் தவறை மூடி மறைக்கிறீர்கள், திட்டமிட்டு வெளியில தெரிய விடாம செய்கிறீர்கள். இப்ப எல்லாம் அடைக்க முடியாது ராஜா. எல்லா விஷயங்களும் தோண்டப்படும், தவறுகளை சுட்டி காட்டப்படும், வழக்கு தொடுக்கப்படும். அதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டியது இந்த அரசினுடைய தேவை, வேலையும் கூட. சரி, இது மற்ற ஆட்சிகள்ல நடக்கும் பொழுது ஊழல்னு பதிவு பண்றாங்க. ஆனா இதுவே தாவேகா ஆட்சியில நடக்கும் பொழுது தவறுன்னு அதை திரிக்கிறாங்க. அமைச்சர் ஒருவரை, அறநிலைத்துறை அமைச்சர் ஒருவரை இதுல தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது தொடர்பா சமூக வலைத்தளங்கள்ல கருத்து பதிவிட்டவருக்கு கைது என்பது அவரது குரல் வலையை நெரிக்கும் செயலாதானே இது பார்க்க முடியுது. இது கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. விமர்சிக்கிறவர்களை எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதியோ திமுக தலைவரோ இந்த ஆட்சி 6 மாதம் தொடரட்டும், நிறை குறைகள் 6 மாதம் கடக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் பெருந்தன்மையாக நடக்கிறார். ஆனால் உங்களை விமர்சித்த உடனேயே கைது பண்ணுகிறீர்கள் என்றால் இது என்ன வகையான மனப்போக்கு, இது என்ன வகையான செயல்பாடு? தவறு நடந்திருக்கிறது என்று ஒத்துக்கொண்டு விட்டார் மந்திரி,
தவறை தவறு என்றுதானே ஒரு உலகம் சொல்லும். எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, உங்கள் கவனக்குறைவால் நடந்திருக்கிறது, அல்லது உங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களின் துணையோடு நடந்திருக்கிறது என்கிற சந்தேகத்தை அமைச்சராகி நீங்களே எழுப்பிவிட்டீர்கள். எழுப்பிய பிறகு கைது செய்வதும் அவர்களை விமர்சிப்பவர்களை தடுப்பதும் மடக்குவதுமாக இருந்தால் இது என்ன போக்கு? சர்வாதிகாரமா? சர்வாதிகாரத்தினுடைய பீரியட் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சா? ஒவ்வொரு சர்வாதிகாரியும் தன்னுடைய நிலைமை என்ன ஆனது? சாம்பவான்கள் சரிந்து விட்டார்கள், மன்னர்கள் எல்லாம் மண்ணை கவி விட்டார்கள். ஏதோ ஆட்சிக்கு புதிதாக வந்து விட்டீர்கள், அளவுக்கு மீறி ஆடினால் ஆட்டம் தரிசாக மாறும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னிலை உணரணும், தலைகால் புரியாம நடப்பதை தவிர்க்கணும். சரி, எதற்கெடுத்தாலும் வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒரு வெற்று அறிக்கையை வெளியிடுறாங்க தாவேகா அரசு. இந்த அறநிலையத்துறையில இருக்கிற அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுற தைரியம் தாவேகா அரசுக்கு இருக்கா? கண்டிப்பா விடணும். இதை நீங்களோ நானோ எதிர்கட்சியை கேட்பதற்கு முன்பாகவே ஒவ்வொரு துறையிலும் வெள்ளை அறிக்கை விட்டு இந்த மந்திரிகள் அப்பழுக்கற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இப்பொழுது அவர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆட்சி செலுத்த தெரியவில்லை, சட்டமன்றத்தில் பேச தெரியவில்லை, மக்களுடைய கோரிக்கை குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்ய தெரியவில்லை, செய்தியாளர்களை சந்திப்பதற்கு துப்பில்லை, எந்த பேட்டியும் கொடுப்பதற்கு கேள்வியை எதிர்கொள்வதற்கான தெம்பில்லை. இப்படி ஒரு திராணியற்ற அரசாக, இது மக்கள் நலன் காக்கின்ற அரசாக இல்லாமல் தங்களுடைய சுயநலத்திற்காக ஏற்பட்ட அரசாகத்தான் இது செயல்படுகிறது. இன்னொன்று, மக்கள் தெரியாதனமாக ஏதோ உள்ள ஒரு மனக்குமுறலில் திமுக மீது உள்ள அதிருப்தியோ அதிமுக மீது உள்ள வெறுப்போ, இது ரெண்டும் காரணமாகி தாவேகாவுக்கான ஒரு வாய்ப்பை தற்காலிகமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. இந்த தற்காலிக வாய்ப்பு தான் இது இவர்களுக்கு. இவர்கள் ஆட்சி செய்ய தெரியாது என்பதை இவர்களே ஒவ்வொரு நிகழ்விலும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை மாறி மாறி, மந்திரிகளுக்குள்ளேயே ஒற்றுமை கருத்து இல்லை, ஒருவருக்கொருவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லுகிறார். இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய, இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய முதலமைச்சரோ மங்குடி போல், ஒரு எதையும் தெரியாதவன் போல் பேந்த பேந்த முழிக்கிறார். தெரிந்து கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும், அல்லது தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த ஆட்சி ஒரு தவறான திசையை நோக்கி செல்கிறதோ என்கிற அச்சத்தையும், வளர்ச்சி பாதையில் சென்ற தமிழகம் இவர்கள் ஆட்சியில் தலைச்சி பாதையில் சென்று விடுமோ என்கிற ஒரு கவலையும் தான் நம்மளுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் மேடைகள்ல வீரவசனமா என்னுடைய ஆட்சியில நான் யாரையும் லஞ்சம் வாங்க விடமாட்டேன் அப்படின்னு பேசுறாரு. ஆனா அவருடைய ஆட்சியிலேயே இந்த அறநிலையத்துறையில 98 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஊழல் நடைபெற்று இருக்கு. இது தொடர்பா அவர் என்ன ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? தன்னுடைய படங்களுக்கு பிளாக் டிக்கெட்டை என்னைக்காவது ஒரு தடுத்திருக்கிறாரா? 100 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு விற்கப்படும் போது இவர் வாய்மூடி மௌனியாத்தானே இருந்தாரு. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளை எப்படி காட்டுவாரு? கேப்பையில நெய் வடியுதுன்னா நாம எப்படி நம்ப முடியும்? இவர் உண்மையிலேயே தூயவனாக இருந்து தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய வளர்ச்சியும் நல்லவனாகவே இருந்து எப்பொழுதெல்லாம் பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இவர் முன்பாக நின்று அந்த மக்கள் நல போராட்டங்களுக்கு முன்னிலை வகித்திருந்தால், தலைமையேற்று நடத்தி இருந்தால், இவர் சொல்லுவதை ஆஹா உத்தமன் பேசுகிறான் அப்படின்னு நம்பலாம். இவர் வந்த விதம், வளர்ந்த விதம், கட்சி ஆரம்பிச்ச விதம், கட்சி யாரால் நடத்தப்படுகிறது என்கிற விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது இது தூய சக்தியா மாதிரியா தெரியுது? இது ஒரு துஷ்ட சக்தி, இது ஒரு துயர சக்தி, இது ஒரு துன்ப சக்தி, இது ஒரு பெரும் ஏமாற்று சக்தி அப்படின்னு தானே நம்மளுக்கு தெரியுது. எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குறீங்க, குதிரை பேரை நடத்துறீங்க, அடுத்த கட்சியில இருந்து ஆட்களை வலைவீசி இழுக்குறீங்க. இதெல்லாம் எப்படி நீங்க தூய சக்தி? இவர் மேடையில லஞ்சம் வாங்கி விட்டால் உங்களுடைய அண்ணன் இருக்கிறானோ, இது மேடையோட சரி நடைமுறையில இருக்காது, காணாப்புறாரு.
அதுவும் எழுதி கொடுத்த டயலாக்கு எக்ஸ்ட்ராவோ முன்ன பின்னையோ எந்த வார்த்தையும் போட்டு பேச தெரியாது. 3 பக்க வசனத்தை பேசுவதற்கு 3 நாள் ட்ரைனிங் தேவைப்படுகிறது. கேமரா இருக்க வேணும், ஆக்ஷன் சொல்லுவதற்கு, கட் சொல்வதற்கு டைரக்டர் இருக்கணும். அப்படின்னா விஜய் பேசுவார். எங்க பேசணும்? சட்டமன்றத்துல பேசணும், மக்களுக்கான விஷயங்களை பேசணும். எதுவுமே வெறும் சினிமா டயலாக், ரீல் ஆட்சி, ரீல் கவர்மெண்ட், இது எல்லாம் எங்கு பார்த்தாலும் ரீல். அமைச்சர்கள் ரீல், முதலமைச்சர் ரீல், பேசுறது பூரா பஞ்ச் டைலாக். இதுல எதுலயே இப்ப ஆட்சிக்கு 2 மாதம் முடிந்து 3வது மாதத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் மக்கள் நலனுக்காக திட்டங்கள் ஏதாவது ஒன்று தீட்டப்பட்டிருக்கிறதா? திமுக ஆட்சியை அப்படியே இவர்கள் நடத்துகிறார்கள், அதுவும் தெரியாமல், ஆட்சி நடத்த தெரியாமல். அவர்கள் விட்டு போன பாதையில் இவர்கள் தட்டு தடுமாறி நகர்கிறார்கள். அதுதானே நடக்கிறது. ஏதாவது ஒரு மக்களுக்கு தேவையான எந்த ஒரு திட்டமோ செயலோ பேச்சோ வார்த்தையோ ஏதாவது இருக்கிறதா இந்த ஆட்சியில்? இவர் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை எப்படி உண்மை என்று நம்புவது? ஒவ்வொன்றாக இப்ப வெளி வருகிறதே. அது எப்படிங்க ஒரு பத்திரப்பதிவுங்கிறது ஒரு நாள்ல 1 மணி நேரத்துல நடக்கிற செயலா? இது ஏதோ மேஜர் பிளான் பண்ணி நடந்த மாதிரி தெரியல. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம அலசி ஆரம்பிச்சனாலே இந்த ஆட்சியினுடைய தண்டவாளத்துல ஏறி பள்ளி விஷயம். அதனால இது மாதிரி இன்னும் தொடர வேண்டி இருக்கு, நிறைய தொடர வேண்டி இருக்கு. எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. இந்த ஆட்சியின் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த மந்திரிகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்காணிக்கப்படணும். இதெல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றும் ஊழலை நோக்கித்தான் இது பயணிக்கும் என்பது நன்றாக தெரியும். சரி, மக்கள் நல திட்டங்கள் தாவேகா ஆட்சியில எதுவும் மேற்கொள்ளப்படல அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த விவகாரம் தொடர்பா ஒரு சார்பதிவாளரை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. உண்மை குற்றவாளி இதுவரை யாரும் கைது செய்யப்படல. உண்மை குற்றவாளிகளை காப்பாத்துகிறதா தாவேகா அரசு? ஒரு சார்பதிவாளர், அது பொறுப்பு, அன்னைக்கு ஒரு நாள் பொறுப்புல இருந்தவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த பத்திரப்பதிவுக்கு முன்னாடி இந்த பத்திரங்களை கொண்டு போனவர் யாரு? பதிவு செஞ்சு ரெண்டு பேர் வாங்குறாங்க. வாங்குறவர் விற்கிறவர் இருப்பார்ல, அவர் அறநிலை சேர்ந்தவர் தானே இருப்பாரு. சார் பதிவாளர் பதிவு செஞ்சவர். விற்கிறவர் இருப்பார்ல, இது கோயிலுக்கு இடம்னு சொல்லி போனாச்சு, இந்த இடத்த கோயில் இடமா மாத்தி ஒப்படைச்சிருச்சு. அப்ப விற்கிறவர் அறநிலை துறையை சார்ந்த நபராத்தானே வந்திருப்பாரு. அவர் ஏன் சஸ்பெண்ட் செய்யப்படல? அவர் சஸ்பெண்ட் இல்ல, அவர் நேரம் கைது செய்யப்பட்டிருக்கணும். நீ எப்படி கோயில் இடத்த போய் விற்கலாம் அப்படின்னு நேரம் எஃப்ஐஆர் பதியப்பட்டு அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு 2 முறை 3 முறை பதிவு செய்யக்கூடாது என்று அறநிலைத்துறை சார்பாக கடிதம் கொடுத்தும் பதிவு செய்யப்படுகிறது என்றால் அவர் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அவரை டிஸ்மிஸ் பண்ணி அவரை நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும். சரி, இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அளந்து கொடுத்திருப்பாங்க சர்வே டிபார்ட்மெண்ட். பட்டா போடுவதற்கான நடவடிக்கையை வருவாய்த்துறை ஏற்படுத்தியிருக்கோம். அப்ப இதுல யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்கிறார்? இல்ல இந்த இடத்தை விற்கிறாங்கன்னா இந்த பணம் யாருக்கு போயிருக்கு, யார் வாங்கியிருக்கிறார், இந்த வாங்கினவங்களுக்கு பின்புலமா இருக்கிறது யாரு, அவங்க யாரை வச்சு வாங்குறாங்க? 100 கோடி ரூபாய் இடம் 2 கோடி ரூபாய்க்கு. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட இணை ஆணையருக்கு கூடுதல் ஆணையரா பதவி உயர்வு கொடுத்து சென்னைக்கு மாற்றப்படுறாரு. இந்த ஊழலுக்கும் இந்த பதவி உயர்வுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? சம்பந்தம் இல்லைன்னு நாம எப்படி அப்படியே பொத்தாம்பதமா மூடி மறைக்க முடியும்? அவர்தான் அதுக்கு இணை ஆணையர் மட்டுமல்ல, அவர்தான் அந்த இதுக்கு அறங்காவலராகவும் இருந்திருக்கிறார். மாரிமுத்துன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அப்படி இருக்கும்போது அவரும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நபர் தானே. அவர் உட்படுத்தணும்ல. அவர் இருக்கும்போது தானே இந்த நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. அப்ப இது ஒரு செயின் ஆஃப் கிரைம், ஒரு தொடர் குற்றம் நிகழ்ந்திருக்கிறதுல வெறும் சார்பதிவாளர் தவறா பதிச்சுட்டார் மட்டும் பொத்தாம் பொதுவா பேசிட்டு அப்படியே தள்ளி போடுறதுல இல்ல இந்த விஷயம். இது முழுமையான விசாரித்தால் சிவ சொத்து குலநாசம் என்கிறது இந்த பழனி கோயில் இடத்தில் மூலம் தெரியப்படுத்தணும். ஒரு நீண்ட நெடிய நீதி விசாரணை நடத்தி உரிய குற்றவாளிகளை நாம உற்று நோக்கும் போது தாவேகா அரசு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு விழிக்கும். இது ஒண்ணுலயே அவர்களுக்காக பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகளாக நிறுத்தணும்.
சரி, இந்த பழனி முருகன் கோயில் விவகாரத்துல தொடர் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.